கோர்ட்டு கூட்டிட்டு போ. ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம். என்னம்மா விஷயம்? எங்க ஏரியா ரவுடிங்க என் மேல ஆசிட் ஊத்துறன்னு பயமுறுத்துறாங்க சார். நீங்க தான் காப்பாத்தணும். கம்ப்ளைண்ட் வாங்கிக்கங்க. ஓகே சார். வாங்கம்மா. ஏய் ரங்கா, ஆசிட் ரங்கா, வாடா வெளிய. நான் சார் இந்த கத்து கத்துற. ஏய், உன் பாஸ் கிட்ட சொல்லு, ஒரு பொண்ணு மேல ஆசிட் ஊத்துறன்னு பயமுறுத்தினால அவ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. வந்து எங்க சார பார்க்க சொல்லு. ஐயா பாஸ் பிஸியா இருக்காரு சார். ஏய், அடிச்சன்னா பல்லு 32 காண்டு விழும். ஏய், போய் ஊம் பாஸ் இங்க வர சொல்லு. நகரத்தை சுத்தமா வச்சுக்கணுமா? டேய் மச்சான், நம்ம சிவாடா. மூடிக்கிட்டு நீயாவே ஸ்டேஷனுக்கு வரியா இல்ல சுளுக்கு எடுத்து கூட்டிட்டு போகட்டுமா? மாமே, என் லாயர் எனக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? பெரிய கைங்க யாரையும் டச் பண்ணாத, கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுன்னு சொன்னாரு. அதுலயும் போலீஸ்காரங்க மேல சுத்தமா கை வைக்காதன்னு பிராமிஸ் வாங்கிக்கிட்டாரு. அதான் மேட்ரு. நீயா நானு டாஸ் போட்டுலாமா? ஜூட். மச்சான், மேல போட்ட காசு விழல. நீ விழுந்தாதானடா காசும் விழும். அப்பா, அதே அடி. நம்ம இன்ஸ்பெக்டர் சிவா இன்னும் எதையும் மறக்கறடா. இன்ஸ்பெக்டர் ஆனாலும் சரி, நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆனாலும் சரி, என்னைக்கும் நான் ராயபுரம் சிவா. அதே அடி. மச்சான், சாகர் தூக்கி போடு. என்ன தலைவா இந்த போடு போடுறா? இப்ப பாரு, நீங்க ரெண்டு பேருமே கால பிடிங்க. நீங்க போய் கையில பிடிங்க. இப்ப கொடுக்கிற பாரு. உன் பாடி மேல விழுந்த காசுல இருக்கிறது 3 சிங்கம் தான். உங்க எல்லார் பாடியோடையும் கபாடி விளையாண்டாரே, இவர் தாண்டா 4வது சிங்கம். சூப்பர் தலைவா. சார், ராமச்சந்திரன், சப் இன்ஸ்பெக்டர். வணக்கம். உட்காருங்க. சஸ்பெண்ட் ஆன சப் இன்ஸ்பெக்டர்னா இதே ஸ்டேஷன்ல தான் டியூட்டி பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ உங்களையே நம்பி வந்திருக்கேன். என்னால என்ன செய்ய முடியும்? அந்த எம்எல்ஏ அவன் பாறையெல்லாம் நான் மூட வச்சேங்கிற ஒரே காரணத்துக்காக 60,000 ரூபாய் நான் லஞ்சம் வாங்கினன்ற பொய்யான குத்தத்தை என் மேல சுமத்தி என்ன சஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டான் சார். பொண்ணோட கல்யாணத்துக்காக கஷ்டப்பட்டு என் சம்பளத்துல 60,000 ரூபாய் சேர்த்து வச்சிருந்தேன். அத லஞ்ச பணம்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டாங்க சார். என் பொண்ணோட கல்யாணம் நடக்கலனா நானும் என் பொண்டாட்டியும் விஷம் குடிச்சு சாக வேண்டியதுதான் சார். உங்களை யார் சஸ்பெண்ட் பண்ணது? தேனப்பன் சார். இந்த பக்கம் நான், அந்த பக்கம் யாரு?
நான் தான் இன்ஸ்பெக்டர் சிவகுமார். நானே உன்னை பார்க்க வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இன்ஸ்பெக்டர். அர்ஜென்ட்டா நான் உங்களை பார்க்கணும் சார். நீ எதுக்காக கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வரணுங்கிற? உனக்கு மாமூலா என்ன வேணும்னு என்கிட்ட சொல்லிவிடு, அத நானே அனுப்பிச்சு விடுறேன். நான் எந்த விஷயம் பேசணும்னு நினைச்சேனோ நீங்க கரெக்டா அதுக்கே வந்துட்டீங்க. ஒண்ணும் இல்ல, என்னோட ஹையர் அபிஷியல்ஸ்க்கு மாமூல் அனுப்பிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அதுல 2% உங்களால எனக்கு அனுப்ப முடியுமா? நீ கேக்குறதும் கரெக்ட் தான், நான் கொடுக்கறதும் கரெக்ட் தான். இன்னும் அரை மணி நேரத்துல தல தலன்னு காந்தி தாத்தா இருக்கிற கரன்சி கட்டுங்க உன் டேபிள் மேல இருக்குங்கிற. ஓகே சார், எனக்கு என்னமோ பயமா இருக்கு சார். உங்களுக்கு தெரியாது ராமச்சந்திரன் சார், மோசத்தால மட்டும்தான் நாம முறியடிக்கணும். அதான் போலீஸ்காரன் கிட்ட இருக்கிற மர்மம். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்ரீ ஸ்ரீ தேனப்பன் சாரோட சேவகன். என் பேரு திருவல்லிக்கேணி திருவேங்கட குப்பேன். ஓ, என்னய்யா ராமரு, எப்படி இருக்க? நீ பொழைக்க தெரியாத ஆளியா? அதான் இப்படி இருக்க. சார பாரு, எப்படி பொழைக்கணும்னு கரைச்சு குடிச்சிட்டு இருக்காரு. அதுக்குதான் மூட்டை மூட்டை வந்திருக்கு. இன்ஸ்பெக்டர் சார் எடுத்துக்கங்க. உட்காருங்க. நம்ம பர்மா பஜார் சென்டர்ல ஒரு பையன் சவுண்ட் குடுத்துக்கிட்டே இருந்தான்னு சொல்லி அவன் கைய வெட்டி போட்டு அவங்க அப்பனுக்கு பார்சல் அனுப்பி வச்சிட்டேன். அதை நினைச்சு நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு வந்து சேர வேண்டிய மாமூல் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். நேத்து ராத்திரி பொருஷவாக்கத்துக்கு பக்கத்துல ஒரு ரேப் கேஸ் நடந்தது இல்ல, அத செஞ்சதும் நம்ம ஆளுதான். பாவம், அது ஏன் ஆளுன்னு தெரியாம அந்த எஸ்ஐ அரெஸ்ட் பண்ணிவிட்டான். என்னாச்சுன்னு தெரியும்ல, நம்ம பவரை யூஸ் பண்ண வித்தின் செகண்ட்ல ரிலீஸ் ஆயிட்டான். இப்ப நம்ம பையன் எதிரில வந்தா அந்த எஸ்ஐ கடகடன்னு நடுங்குறான். அத நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. உங்களுக்கு வந்து சேர வேண்டியது வந்து சேர்ந்துரும். ஒரு அசம்பிளில எத்தனை எம்எல்ஏ இருக்காங்களோ அத்தனை எம்எல்ஏங்களுக்கும் ரவுடிங்ல சப்ளை பண்றது நான் தான். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் சார். சென்ட்ரல் பாலிடிக்ஸ்குள்ள என்டர் ஆகி இருக்கிற எல்லா மந்திரிங்களையும் எப்படியும் நான் வளைச்சு போட்டுட போறேன். அதுக்கப்புறம் நான் அசம்பிளில காலை வச்சேன்னா நீங்க ப்ரமோஷன் படிக்கட்டு மேல காலை வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்போ நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அந்த லெவலுக்கு உங்களுக்கு என்ன வந்து சேரணுமோ அதை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? திருவல்லிக்கேணி திருவேங்கட குப்பேன். மிஸ்டர் குப்பன், எஸ். ஒரு கிரிமினல் அவன் இதுவரைக்கும் செஞ்ச குற்றங்களையும் அக்கிரமங்களையும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் முன்னாடி இவ்வளவு பகிரங்கமா சொல்றான்னா அது அவனோட தைரியத்துக்கு சாட்சி. நீங்க என்ன ரொம்ப பாராட்டுறீங்க. அவ்வளவு தைரியத்தோட எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சவன் எங்க இருக்கணும் தெரியுமா? எங்க? இன்ஸ்பெக்டர், யார் மேல கை வைக்கிற? இந்த பாரு. இங்க திரும்பி பாரு. எல்லாரும் உங்க சேர்ந்தவங்க தான். ஏய் குமாரு, கபாலி, கருப்பையா, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களாடா? ஏய், என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க ஆளுங்க எல்லாரையும் கொண்டு வந்து உள்ள தள்ளிட்டியா? விடியறதுக்குள்ள அவனை உன்னை தண்ணில காட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ண வச்சிடுறேன். இன்ஸ்பெக்டர்னா நீ என்ன பெரிய பருப்பு நினைச்சிட்டியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஏய், இங்க தன்னடா அடிக்காதீங்கண்ணா. இந்த கோத்வால் சாவடி கந்தசாமி கிட்ட சவுண்ட் விடுறியா? அவர் யார் தெரியுமா? இன்ஸ்பெக்டர் சிவா. இது ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷன். வகர மூடின்னு வகர. ஏய் ஏய், நீ என்ன வேடி பாத்துனுக்குற? ஒழுங்கா கைய அமுக்கு. ஏய், நீ கால அமுக்குடா. வகர. உங்க பொண்ணோட கல்யாணத்தை ஜாம் ஜாம நடத்துங்க. நீங்க மறுபடியும் டியூட்டில சேர்றதுக்காக நான் கமிஷனர் கிட்ட பேசுறேன். ஏதாவது அர்ஜென்ட் வேலைன்னா என் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுங்க. நீங்க அவசியம் என் பொண்ணோட கல்யாணத்துக்கு வரணும். வந்து உங்க நல்ல மனசால அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும். கண்டிப்பா வரேன். வரேன். போயிட்டு வாங்க. என்ன திருவல்லிக்கேணி திருவேங்கட குப்பா? மிஸ்டர் சிவா, தேனப்பக்கிட்ட லஞ்சம் வாங்கினது உண்மைதானா? அதுக்கு என்னங்கறீங்க? என்ன மரியாதை பேசுறீங்க? போனா போகுதுன்னு ஒரு கைதியை இன்ஸ்பெக்டர் ஆக்குனதுக்கு எங்க முகத்துல நல்லா கரிய பூசிட்டீங்க. சும்மா நீங்க எங்க அவங்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்றீங்க? அவன் சீட்டை கிழிச்சு அவனை வீட்டுக்கு அனுப்புங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன், யார் யார எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும்னு. அங்க ஒரு சுபகாரியம் நடந்துகிட்டு இருக்கு. 4 அட்சதைய போட்டு வாழ்த்துறதுக்காக போற என்ன கூப்பிட்டு நீ எதுக்காக லஞ்சம் வாங்கினன்னு என்ன கேக்குறீங்களே, அது லஞ்சம் இல்ல சார். அது அவரோட சொந்த பணம். நீங்க எல்லாரும் ஏழைங்க வயித்துல அடிச்சு சேர்த்து வச்சிருக்கீங்களே பணம், அந்த மாதிரி நான் பண்ணல. ஐயோ திருச்செந்தூர் முருகா,
பாத்தீங்களா ஐயா, எல்லாரையும் ஒட்டுமொத்தமா கொள்ளக்காரங்கன்னு சொல்லிட்டாயா. ஐயா, எங்களை பார்த்தா அப்படியா தெரியுது? கேளுங்க ஐயா, எல்லாரும் நியாயத்தை ஐயோ, கேளுங்க. இந்த பூனையும் பால் குடிக்குமா? நீ வாங்குற லஞ்சத்தோட லிஸ்ட் சொல்லட்டுமா? என்னத்த பெருசா லிஸ்ட் சொல்லிடுவ? டேய் முண்டாசு, சும்மா ஏன்டா அலட்டிக்கிற? நீ யாரு, உன் ஹிஸ்டரி என்னன்னு எல்லா ரெக்கார்டும் என்கிட்ட வச்சிருக்கேன்பா. அப்பா இன்ஸ்பெக்டர் சிவா, நாங்க கோடிக்கணக்குல செலவு பண்ணி இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது 4 காசு சம்பாதிக்கதான். இத கேட்கறதுக்கு நீ யாரு? இந்த நாட்டோட பிரஜை. இங்க பாருங்க, நீங்க கொள்ளையடிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் ஏழத்தார் ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்சது. நீங்க இங்க இருக்கிறது எங்களை ஆள்றதுக்காக இல்ல, ஏழைங்களுக்கு சேவை செய்யறதுக்காக. அத மறந்துடாதீங்க. ஏய்! இந்த சவுண்ட் விடுறது, லுக்கு கொடுக்கறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத மச்சான். நீ சின்ன வயசுல நிஜாரு போடுறதுக்கு முன்னாடியே நான் ஸ்டேட் லெவல்ல இருந்து இன்டர்நேஷனல் லெவல் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டேன்டா. டேய் புண்ணாக்கு, நான் யூனிஃபார்ம் போட்டாதான்டா போலீஸ் ஆபீசர், பட்டனை கயட்னா ராயபுரம் சிவா. ஆம்பள ஒரே செகண்ட் தலைய வெட்டிடுவன், ஜாக்கிரதை. நான் எது செஞ்சாலும் நியாயத்துக்காக தான் செய்வேன். சத்தியம், தர்மம், நியாயத்தை மீறி நான் எதையும் செய்ய மாட்டேன். ஆனா அதுக்கு எவனாவது தடையா வந்தா என்ன இது? திருசூலம். நான் யாரு? சிவா. ராயபுரம் சிவா. என்னய்யா இவன்? புயலாட்டம் வந்தான், இடியாட்டம் பேசலாம், மின்னல் மாதிரி போய்கிட்டே இருக்கான்.